நாளும் கோளும் என்ன செய்யும்? நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க புரட்டாசி மாத பலன்கள் 2025 வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்க போகுது அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க இருக்கிறோம். இந்த புரட்டாசி மாதத்தோட ஸ்பெஷலே என்னன்னு கேட்டிங்கனாக்க 4 விதமான கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. சூரிய பகவானோட கிரகப்பயிற்சி, புதன் பகவானோட கிரகப்பயிற்சி, சுக்கிர பகவானோட கிரகப்பயிற்சி, செவ்வாய் பகவானோட கிரகப்பயிற்சின்னு 4 விதமான கிரகப்பயிற்சிகள் இருக்குது. வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் நடக்க இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி மட்டும் வீடியோவை பாருங்கள், அவ்வளவு மெசேஜ் இதில் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் இருக்குது, தொழில் மாற்றம் எப்படி இருக்கும், வேலை மாற்றம் எப்படி இருக்கும், நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய, ஆசைகள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும், புத்திசாலித்தனத்தை விட்டு பயன்படுத்தக்கூடிய வியாபாரம் சார்ந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற 4 கிரகங்களின் மாற்றங்களும் 4 விதமான விஷயங்களை நம்ம பிரித்து கொடுக்க இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டோம்னா இந்த 4 கிரகங்களோட மாற்றங்களும் 4 விதமான சிறப்பு பலன்களோட அமைஞ்சிருக்கு. நட்சத்திர பலன்களும் இருக்குது. கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு உங்களோட ராசிக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மிதுன ராசி காலச்சக்கரத்தின் 3வது ராசி தான் மிதுன ராசி. அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், தெளிவு, எதிலும் முன் யோசனை செஞ்சு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, எல்லாத்த பற்றியும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப நிறையா இருக்கும். எந்த ஒரு விஷயம் புதுசாக வந்தாலும் முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடியது யார் அப்படின்னு தானா, டெக்னாலஜி வைஸாகவும் சரி, அறிவியல் சார்ந்தும் சரி, இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் முதன்மையாக தகவல் சேகரிப்பு, தகவலை தெரிஞ்சுக்கிறது, தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா முதலாவதாக தெரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா மிதுனராசி என்பவர்கள் தான். அவங்களோட தேடல் அப்படி இருக்கும். அறிவு சார்ந்த தேடல், ஆமாம், பொருள் சார்ந்த தேடல் கூட கம்மியாக இருக்குது. அறிவு சார்ந்த தேடல் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு. ஓகே, உங்களை பொறுத்த வகையில் இப்போ என்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்குது இந்த 4 கிரகங்களின் பயிற்சியால்? இந்த 4 கிரகங்களின் பயிற்சியால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நன்மைகளை பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த மாதத்துக்கு 2 மாதங்களாக என்ன நடந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவியில் ஒற்றுமை இல்லை, ஒரே மனக்கசப்பு, வேலை நினச்ச மாதிரி வேலை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம், தொழிலில் லாபம் இல்லை, தொழிலே நடத்த முடியல, வேலையை விட்டு வந்தாச்சு. நிறைய பேருக்கு வேலையே போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரே நெருக்கடி, பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்பட்டு போச்சு. இதெல்லாம் நடந்த விஷயங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறத எடுக்கவே முடியலை. என்ன முயற்சி எடுத்தாலும் ஏதாவது போய் ஒரு கட்டத்தில் போய் ஸ்டாப் ஆகிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியில் இருந்தவங்க தான் நீங்கள். ஆமாம், அந்த நெருக்கடி மாறும் விதமாக ரொம்ப அற்புதமாக ஏற்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாதத்தின் 4 கிரகங்களின் பயிற்சி. சூரிய பகவான், சுக்கிர பகவான், அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவான், புதன் பகவான் உச்சம் பெற்று புதன் அதே போல் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு மிகப்பெரிய தனலாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. இப்போ என்ன நடந்திருக்குன்னா உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடியவன் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சூரியனோடு முயற்சி அதிபதியோடு சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால உறுதியாக தொழில் நல்லா நடக்கும். அதை அடித்து சொல்லலாம். உங்களுக்கு வேலை தொழிலில் இனி எந்த தொந்தரவும் கிடையாது. இனிமேல் அற்புதமாக இருக்கும் வேலை. உங்களுடைய தசாபுத்தியை பார்த்துக்கங்க. பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஆமாம், பிறப்பு ஜாதகத்தை ஒரு தடவை தசாபுத்தி அமைப்புகளை பார்த்துக்கங்க. வேலை தொழில் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்து லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்குறார். பஞ்சமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். எதிர்பார்த்த லாபம் வரப்போகுது. எதுக்கெல்லாம் முயற்சி எடுத்து பாதியில் வந்துட்டீங்களோ அதுக்கான லாபம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அதாவது அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். முன்னோர்கள் சொத்து, அப்பாவோட சொத்து, அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் மூலமாக வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் தன லாபமாக வரக்கூடிய அமைப்பு அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 குடையன் 3ஆம் இடத்துல போய் அமர்வதும், பஞ்சமாதிபதி 3ஆம் இடத்துல போய் சூரியன் வீட்டில் அமர்றது, சிம்ம வீட்டில் அமர்றது அப்படிங்கிறது உறுதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இடம் வாங்குவோமா, வீடு வாங்குவோமா, வண்டி வாங்குவோமா, என்ன செய்வோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், அற்புதமாக யோசிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் 12 குடையவன் 2ல் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போனால் லாபம், தன லாபம் அப்படிங்கிறது வீடு வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய தனலாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. திருமண யோகம் கூடி வந்துருச்சு, காதல் திருமணங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பு, ஆமாம், குழந்தைகளுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்குது. குலதெய்வ வழிபாடு செய்யணும். இப்படிப்பட்ட அமைப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அமைப்பு பார்த்து இந்த காலகட்டத்தை மிதுனராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகம் சார்பான தொடர்புகள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகம் தொடர்பான விஷயங்கள், வேலை, தொழில், வருமானம் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அனைத்துக்குமான ஒரு தீர்வாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி அடிப்படையில் பார்த்து ஒரு மிகப்பெரிய லெவலில் நீங்கள் தீர்வு எடுத்துக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்களின் மாற்றங்களால் வரக்கூடிய கோச்சாரம் சார்ந்த பொது பலன்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன லக்கணம், என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன விதமான அமைப்புகள் இப்போ போகுது, எது சார்ந்த விஷயம் சாதகமாக இருக்குது, எது சார்ந்த விஷயம் பாதகமாக இருக்குது, இது தொடர்பான அனைத்து விஷயங்களையும், அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், வருமானம் மற்றும் குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் மற்றும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், இவை அனைத்திற்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.